நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல சில விஷயங்களை காமிச்சாங்க. அதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நிறைய லைக் வந்ததுன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று வந்து கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. அதாவது வந்து நீ என்னோட குழந்தைய பத்தி பேசிட்ட, என்னை வந்து மென்டலா அஃபெக்ட் பண்றதுக்காக பேசிட்ட அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. கனி நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்னு உறுதியா இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் நைட்டு ஒரு வாக்குவாதம் போச்சு. கனி வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியே ஆகணும், எல்லாருமே இங்க வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா சாண்ட்ராவை எல்லா பக்கத்துல இருந்தும் லாக் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா அப்ப கூட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லவே, சரி இதை எங்க அட்ரஸ் பண்ணுமோ நான் அங்க அட்ரஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திவ்யா என்ன பண்றாங்கன்னா ஆன்னு கத்துறாங்க. எதனால கத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இருந்து வந்து ஆதிரை கட்டி பிடிக்கிற மாதிரி போயிருக்காங்க. அது ஒரு காரணம். அதே மாதிரி அங்க நான் தெரியாம சூடை தொட்டுக்கிட்டேன், அதாவது சமையல் பண்ணும் போது லைட்டா சூடு பட்டுருச்சு, அதனாலையும் கத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவ்வளோ கத்த வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இல்ல ஹவுஸ்மேட் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒரு 3-4 பேர் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எப்ப பாரு நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க, அதுவும் இல்லாம எஃப்ஜே இருக்கான்ல லூசு மாதிரி பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதே மாதிரி கமருதீனும் சொல்லியிருக்காரு போல. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப திவ்யாக்கு லூசுன்னு சொன்னது கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேர்கிட்டயும் தானே சண்டைக்கு போனோம். கமருதீன் கிட்டயும் சண்டைக்கு போனோம், எஃப்ஜே கிட்டயும் சண்டைக்கு போனோம்ல. நேரா திவ்யா என்ன பண்றாங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பயமா இருந்தது, கத்துனேன். என்ன கத்துறது ஒரு தப்பா, அதுக்கு எப்படி நீங்க லூசுன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து யாரு கமருதீன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கமருதீன் தான் சண்டைன்னு வந்துருச்சுன்னா வார்த்தையை விடுவான் பாத்தீங்களா, வார்த்தையை விடுறதுக்காக வரான். ஆனா அதுக்குள்ள பார்வதி இருக்காங்கல்ல, சுதாரிச்சிட்டாங்க. இல்லடா வேணா 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 எதுவுமே பேசாத, நிறுத்துன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அப்ப கமருதீன் என்ன பண்றாருன்னா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அதாவது திவ்யா எப்படி கத்துவாங்களோ அதே மாதிரி கத்துறாரு. அதாவது நீ பண்றது இப்படிதான் இருக்குன்னு சொல்றதுக்காக கத்துறாரு. உடனே திவ்யா இதை பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன கத்தி கிண்டல் பண்றியா, உனக்கு இவ்வளவுதான் இதுதான் தெரியும் கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கமருதீன் வந்து சொல்றான், எங்க நான் கத்தும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குல்ல, திவ்யாவை பார்த்து சொல்ல, ஏன்னா திவ்யா கேட்கவே ரெடியா இல்ல, பொதுவா எல்லாரையும் பார்த்து சொல்றான். இந்த மாதிரி தான் அவங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். இவன் சொல்றது உண்மையான்னு கேட்டீங்கன்னா யாரையும் வீட்டுல இருக்க ஒரு 5 பேர் அப்படிதாங்க நினைக்கிறாங்க. கானா வினோத் அப்படிதான் நினைக்கிறாரு, அமித் அப்படிதான் நினைக்கிறாரு, எஃப்ஜே அப்படிதான் நினைக்கிறான், கமருதீன் அப்படிதான் நினைக்கிறான், பார்வதி அப்படிதான் நினைக்கிறாங்க. இதை தாண்டியும் சிலர் மனசுக்குள்ள இதை வச்சிருக்காங்க. ஏன் சபரியே வந்து இந்த வாட்டி கேட்டுட்டாரு, சும்மா நீ இதம்மா பண்ணிட்டு இருக்கன்ட்டு. சோ திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து முதல்ல வந்து யாரு வந்து அந்த ஓட்டிங் வச்சாலும் கானா வினோத் தான் டாப்ல இருப்பாரு. ஆனா இப்பெல்லாம் ஓட்டிங்ல திவ்யா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நமக்குள்ள இப்ப யூடியூப்ல ஓட்டிங் எடுக்கிறது அந்த மாதிரி இதுல வந்து திவ்யா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நாளைக்கு அடுத்த வாரம் நாமினேஷன்ல கானா வினோத் திவ்யாலாம் ஒன்னா வந்தா கூட திவ்யா ஓட்டிங்ல அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அதிகமா இருக்கிறதுக்கு மக்கள் காரணம்னு கேட்டீங்கன்னா மக்கள் காரணம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஹெவி பிஆர் டீமை செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்கன்ட்டு. அதுல நம்புற மாதிரி சில விஷயங்களும் இருக்குங்க. என்னன்னா இப்ப மக்கள் சிலர் நினைக்கலாம், இல்ல திவ்யாக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா உங்களை சப்போர்ட்டரா அவங்க மாத்திட்டாங்க. திவ்யாவையே காமிச்சு உங்களை சப்போர்ட்டரா இன்டைரக்டா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சப்போர்ட்டரா மாத்தின மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து திவ்யா சின்ன விஷயம் பண்ணா கூட கியூட்டுன்னு ட்விட்டர்ல அவ்வளோ வருங்க, அவ்வளோ போஸ்ட் வரும். சின்ன விஷயம் தான் பண்ணுவாங்க. திவ்யா வந்து ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க, இல்லை பிக் பாஸ் கூப்பிடும் போது இவங்க வந்து கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டு திவ்யா கியூட்டுன்னு அவ்வளோ போஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போல்லாம் யாருங்க போஸ்ட் போட்டுட்டு இருப்பா. அதாவது திவ்யா செயற்கையாக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. வியானாவை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வியானா மாதிரியே தான் திவ்யா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ் கூப்பிடுறாருன்னா அப்படியா ஜர்க்காவீங்க? பிக் பாஸ் திடீர்னு கூப்பிடுற சவுண்டு கேட்குதுன்னா லைட்டா ஜர்க்கானா பரவாயில்ல, ஹெவியா இவங்க ஜர்க்காவாங்க. அதே மாதிரி வந்து கிச்சன்ல இருக்கும் போதே இவங்க அடிக்கடி கத்துவாங்க. இதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இவங்க கியூட்டுன்னு பண்றாங்க. இவங்க கியூட்டுன்னு பண்றத ஒரு குரூப் கியூட்டுன்னு எடுத்துக்கிறாங்க, கியூட்டுன்னு ப்ரொமோட் பண்றாங்க. அதாவது திவ்யா ரொம்ப கியூட்டா பண்றாங்கன்ட்டு. ஆனா அது ஹெவியா பிஆர் டீம் செட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அது என்னன்றது நமக்கு தெரியல. 100% நம்ம தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், 100% தெரியல. ஸோ ஓட்டிங்ல இப்ப கானா வினோத்தையே இவங்க பீட் பண்றது கானா வினோத் ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ திடீர்னு நம்மளே பீட் பண்ணிட்டு போறா, இது பிஆர் டீம் தான்ற மாதிரி கானா வினோத் சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பா சொல்லுங்க.